இந்த ஆயிலை நீங்கள் 3 மாதத்துக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு தெரியுங்க. இந்த ஒரு ஹேர் டை ஆயிலை வந்து ஒரு கேரளா டாக்டர் அவருடைய பதிவில் போட்டிருந்தார். இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சுங்க. இந்த ஹேர் டை ஆயிலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி இலைங்க. செம்பருத்தி இலையில் கொலகலப்பு தன்மை இருக்கும். அது நம்மளுடைய முடியில் நல்லா ஆக்டிவேட் ஆகி முடியை நல்லா சாஃப்டாகவும் சைனிங்காகவும் ஆக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப குளிர்ச்சி உடையது அப்படின்றதுனால நம்மளுடைய சூடெல்லாம் குறைஞ்சு ஸ்கேல்ப் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் செமையாக இருக்கும். இந்த ஹேர் டை ஆயிலில் நம்ம அடுத்து சேர்க்குற பொருள் பார்த்திங்கன்னா மருதாணி இலைங்க. மருதாணி இலையை நம்ம இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்க்குறதுனால நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு மாறும். முடியோட க்ரோத் ரொம்பவே ஜாஸ்தியாகுங்க. 2 மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஒரு முடி கொட்டின இடத்துல 2-3 முடி முளைக்குங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இந்த மருதாணி இலை. இந்த செம்பருத்தி இலை மருதாணி இலை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூரவள்ளி இலைங்க. இதுவும் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை ஆக்டிவேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். வெள்ளை முடிகளை கருப்பாக மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சளி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து நம்ம துளசி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். துளசியும் பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த 4 இலைகளை நம்ம எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இரும்பு கடாயில் இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம செய்யலாம். இப்போது இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அவுரி எண்ணெய் இண்டிகோ ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இண்டிகோ ஆயில் இல்லை, டைரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த இலைகளோட அவுரி இலை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அவுரி பொடி சேர்த்துக்கோங்க. இண்டிகோ பவுடர் இல்லைன்னா இண்டிகோ பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அவுரி எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். 100 ml வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த அவுரி எண்ணெயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஹேரை வந்து நல்லா டக்குன்னு கருப்பாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்போது ஸ்டவ்வோட ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச இலைகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொறுமையாக வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா காயணும். கரெக்டான பதத்தில் நம்ம ஹேர் டை ஆயிலை காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டும் பக்காவாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஹேர் டை ஆயில் ரெடியாக இருக்குது. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் பல்காகவும் செய்து வச்சுக்கலாங்க. நிறைய நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த பொருட்கள்லாம் ஆயிலில் ஊற ஊற உங்களுக்கு பெனிஃபிட் வந்து இன்னுமே ஜாஸ்தியாகுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு பொடி வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க. இது வேறு எதுவும் இல்லைங்க, கரிசலாங்கண்ணி பவுடர் பிரிங்ராஜ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து முடிகளுக்கு ராஜா அப்படின்னு சொல்லலாம். முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றும். முடிகளை நல்லா அடர்த்தியாக காடு மாதிரி வளர்க்குறதுக்கும் இந்த ஒரு பொடி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும். அந்த ஒரு பொடியை மட்டுமே வச்சு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தாலே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே இரும்பு கடாயில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இல்லை நீங்கள் பல்காக செஞ்சிங்கன்னா அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சூப்பரான கலரில், நல்ல பிளாக் கலரில் சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நைட்டே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே படுத்து காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி
இதை ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. நல்லா அப்ளை பண்ணும்போது மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் பக்காவாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்து ஆயில் கருன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வந்து தேவையான அளவு நீங்கள் ஹேர் டே ஆயிலை கையில் எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா வந்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வந்து மசாஜ் கொடுக்க தெரியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. முடியோட அடி நுனி வரைக்குமே இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் முடியெல்லாம் வெடிச்சு போகாமல் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து கொண்டையை போட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நைட்டு அப்ளை பண்ணுறதுல வந்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஷாம்பு வச்சு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. இந்த ஒரு ஹேர் டே ஆயிலை நீங்கள் 3 மாதம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.